வேற வேணும். யாருக்கு சார் காசி போறோம்? பாப்புலரா இருக்கீங்க. நான் பாப்புலரா இருக்கா காசி போறணும் இல்ல. காசி வரவங்க பிசினஸ் சேர்த்துட்டேன்னா அப்புறம் எப்படி நான் பாப்புலரா? எங்க ஏரியால இருக்கவங்க காரை பார்த்து அவங்களாம் வந்துட்டாங்கல்ல. அந்த அண்ணா வரவே வேணாம் எனக்கு. அவர் சோப்பு சொல்லி சொல்லி ஏன் சோப்பு வித்துட்டு சரியா இல்லை சுத்தி இருக்கவங்க வந்துட்டாங்களா? எப்படி நான் சோப்பு வித்தேன்னு தெரியும். அந்த அண்ணா சொன்னதே எல்லாருக்கும். புரியுதா? என்னோட விளம்பர மாடலே அவர் தான். கரெக்டா? அவர் வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு அவமானம் இல்ல வந்துட்டா. அதுதான் எனக்கு வெகுமானம். அவர் நான் அவமானம் நான் ஒரு தங்கச்சி எனக்கு அண்ணன் தானே சொல்லுவா. அவர் பிசினஸ்க்கே வேண்டாம். உங்களுக்கு புரியுதா? சில விஷயங்கள் இப்படிலாம் வச்சுக்கோங்க லைஃப்ல. யாராவது ஒருத்தர் சொன்னாங்க வச்சுக்கிற உனக்கு ஒரு கிரெடிட் சொல்லுவாங்க. விக்டோரியா மாதிரி வருமா? என்ன ஹார்ட் ஒர்க் தெரியுமா? அதனால தான் எனக்கு எல்லா விளம்பரமே மாத்தி விளம்பரம் பண்றாங்க. என் தங்கச்சி மாதிரி வருமா? விக்டோரியா மாதிரி தங்கச்சி மாதிரி வருமா? என்ன ஹார்ட் ஒர்க் தெரியுமா? பாத்தியா என் தங்கச்சி பென்ஸ் கார்ல போறா உள்ளுக்குள்ள எரியுதுல. புரியுதா உங்களுக்கு? அப்ப 2 மணி நேரம் வந்து கொடுத்துட்டாரு. சபாஷ் போட்டுக்கங்க. கடவுள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சா எனக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு. அந்த 2வது ஆளை தேட ஆரம்பிங்க. 3வது ஆளை தேட ஆரம்பிங்க. இந்த பிசினஸ்ல மட்டும்தான் நீங்க 2வது 3வது ஆளை தேட வேணாம். இவரை கரெக்டா புரிய வச்சிட்டீங்கன்னா இவரு 2வது ஆளை உங்களுக்கு கொடுப்பாரு, 3வது ஆளை கொடுப்பாரு, இவரு 4வது ஆளை கொடுப்பாரு, நீங்க 5வது ஆளை தேடலாம். புரியுதா உங்களுக்கு? சார் நான் இந்த பிசினஸ்ல நான் பண்ணேன் சார். நான் பண்ணது ஒண்ணுமே இல்லை சார். நான் சேர்ந்தது 10 பேர், 15 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் தான். ஆனா அந்த சேர்த்தவங்க வளர்க்கறதுக்கான அக்கறை யார் தான் பிசினஸ் இருக்காங்களோ கற்பகக்கெல்லாம் என்ன படிக்கலங்க. அவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? எனக்கு எல்லாம் வரவே வராது. இதை பாரு என்னை விட்டுலாம் நீ போவே கூடாது அப்படின்னு டைமண்ட் ஆயிட்டு. இந்த பாரு டைமண்ட் ஆயிட்டுல சொல்ல கூடாது. டைமண்டே ஆள நான் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நீ நினைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. இன்னைக்கு அக்கா தன்னிச்சே எப்படி பிசினஸ் பண்றாங்க? எவ்வளவு சேலஞ்சு எல்லாத்தையும் தாண்டி எப்படி பண்றாங்க பிசினஸ்? அப்போ இந்த ரகசியத்தை புரிஞ்சதுனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்குங்க? கடவுள் கொடுத்த 24 மணி நேரத்தை 10,024 மணி நேரமா மாத்திருக்கேன். அவ 10,000 விட 8 மணி நேரம் எவ்வளவு சார்? 1200 பேர் எனக்கு கீழே வேலை செய்யறாங்க. ஒரு கம்பெனி நான் நடத்துறேன் சார். அது 1200 பேர் எனக்கு கீழே வேலை செய்யறாங்க சார். அந்த 1200 பேரையும் நான் குவாலிட்டி பார்த்து எடுக்கல. அந்த 1200 பேருக்கு இன்டர்வியூ வைக்கல. என் அட்மின் டீம் எடுக்கல. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. எப்படி சம்பளம் கொடுக்கறது? பிச்சிக்கல, டாக்ஸ் கட்டல, ஜிஎஸ்டி கட்டல. எல்லாம் கம்பெனில கட்டிட்டு வெஸ்டீஜ். உங்களுக்கு புரியுதா? இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் தான் நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாங்கன்னா இருங்க. உலகத்திலேயே 0 இன்வெஸ்ட்மென்ட்ல இப்படி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ண முடியும்னா அது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில தான் பண்ண முடியும். நீங்க ஸ்கீம்ல எல்லாம் நான் வெளியில ஒரு ஸ்கீம்ல சேர்வேன், நான் ஒரு இதுல போய் சேர்வேன்னா அதெல்லாம் இந்த ரெசிடென்ட் இன்கம் கொடுக்காது. அப்ப புரிஞ்சுக்கங்க. புரியுதா? 10,024 மணி நேரம் எனக்கு கிடைக்குதுங்க. நான் என்னங்க படிச்சிருக்கேன்? +2. எனக்கு அப்படி என்னங்க பிசினஸ் தெரியும்? அப்படி என்னங்க அறிவு தெரியும்? கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா இந்த பணத்துக்கான தகுதியை நான் வளர்த்துக்கலன்னா இந்த பணம் எனக்கு தேடி வராதுல்ல. ஆமாங்க. நல்லா பணம் கூட ஆளை பார்த்து தான் வருமா? யார் அந்த ஆள்? அந்த பணம் வரும்போது அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிறவங்க தான் இருந்தாங்க. எனக்கு ஒரு 40,000 வரணும். 40,000 சம்பாதிக்கிறவன் ஏதாவது ஒரு குவாலிட்டி போல. ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றேனே, இங்கிலீஷும் தெரியாது, பரவாயில்ல கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரைனிங்கே பேச வராதுன்னு சொல்றேனே, கொஞ்சம் கத்துக்கலாம். 0 என்னன்னு கத்துக்கலாம், பியூட்டி ட்ரைனிங் எடுக்க கத்துக்கலாம், லிப்ஸ்டிக்னா என்னன்னு கத்துக்கலாம். எங்க நான் அதான் சொல்றேன், இந்த மீட்டிங் இந்த பிசினஸ்க்கு வரும்போது நான் ஒரு பவுடரும் ஃபேரஸ் கிரீம் மட்டும் தான் போடுவேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு காய்ச்சல் எப்பவுமே மை வைப்பேன். இந்த தெரியுமா இந்த ரவுண்டா ஒரு மை இருக்கும் தெரியுமா? அப்பெல்லாம் காய்ச்சல்லாம் கிடையாது. அந்த மை எப்பவுமே எங்க இருக்கும், அந்த மை வைப்பேன். இந்த மஸ்காரா எல்லாம் தெரியாது, லிப்ஸ்டிக்லாம் தெரியாது, வெறும் மை வைப்பேன். கண்ணுக்கு ஃபேரஸ் கிரீம் போடுவேன், பவுடர் போடுவேன். இன்னைக்கு என் கண்ணாடியோட எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது தெரியுமா? என் காரில் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் டோன் இது மிஸ்ட், அதுக்கப்புறம் விட்டமின் சி சீரம், அதுக்கப்புறம் யூத் எலிக்சர், அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசருக்கு விட்டமின் சி. அந்த எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்ன்றதுனால அதுக்கப்புறம் லைட்டாக ஃபேரஸ் கிரீம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா பிபி கிரீம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் காம்பேக்ட் போட்டிருக்கேன், ப்ரைமர் போட்டிருக்கேன். புரியுதுங்களா?
இவ்வளோ ஐட்டம்ஸ் முன்னாடி போட்டது இல்லை, இப்போ போடுறேன். வேற எதுவும் இதெல்லாம் போட்டு நான் காமிச்சாதான் பிவி ஏறும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரிஞ்சுக்கங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயுமே மாற்ற ஆரம்பிச்சாங்க. பணம் வருது, அந்த பணத்துக்கு நம்ம தகுதியை மாத்தி அது தானே வந்துடும் சார். பணம் வர வர எல்லாருக்கும் தகுதி மாறாத வர வைங்க. ஐப்ரோ பண்ண ஆரம்பிங்க, ஹேர் கட் பண்ண ஆரம்பிங்க, நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணும்போது அந்த உலகம் உங்களை பார்க்கும். ஒன்னப்பா வித்தியாசமா இருக்காங்க, எப்படியோ இருந்தாங்க, நீங்க வேற மாதிரி மாறிட்டாங்கன்னு எப்படி பார்ப்போம். சுடிதார் போட்டு நீங்க அழகா இனிமே ஐப்ரோ பண்ணணும், நல்லா அழகா லிப்ஸ்டிக் போட ஆரம்பிங்க. கற்பகா எப்படி இருந்தாங்க, நீங்க எப்படி இருக்காங்க, மாறுங்க மாறுங்க. ஏன்னா நீங்க நீங்க பாப்புலர் ஹீரோயின் ஆக போறீங்க, மாற வேணாமா? 4 பேர் உங்களை பத்தி பேசினாதாங்க நீங்க பாப்புலர் ஆவீங்கன்னு சொல்றேன். 4 செவத்துக்குள்ள யாருமே பேசாம வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? நிறைய பேருக்கு அப்படியே உருவமா வாழ்றேன் நான் பாக்குறேன். யாருமே இதை பத்தி பேசிடவே கூடாது. அப்படி வாழ்ந்து சாப்பிட்டு ஒரு வாழ்க்கையாங்க. 4 பேர் உங்களை பத்தி பேசுங்க. எப்படி பேங்க் போட போடவா இப்பதான் சந்தோஷம் பண்ணுவோம். ஐயோ கடவுளே, எனக்கும் காசு போடுவா, நானும் தெரியாதா? கரெக்ட் தானே? சோ புரிஞ்சா 24 மணி நேரத்துல ரகசியத்தை நான் எனக்கு ஜூம் மீட்டிங்ல எல்லாம் சொல்ல தேவை முடியல, டைம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? அப்ப டெய்லி உங்களோட ஒரு 10 நிமிஷத்துக்கு வேஸ்ட் பண்ணும்போது நினைக்கணும், ஐயோ இந்த 10 நிமிஷத்துல ஒரு ஸ்பைரல் நான் பத்தி கத்துருந்துருக்கலாமே, ஒரே ஒரு ஃபுட் பேட்ச் பத்தி பார்த்துருந்துருக்கலாமே, ஒரு டியூ ஏங்க சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நாப்கின் கம்பெனியோட கோ-ஃபவுண்டரா இருக்காங்க. புரியுது, எல்லாரும் மாசம் மாசம் பேட் வைப்பாங்க. அது பெரிய பிசினஸ். ஒரு பெண் தன்னோட மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் பேட் வைக்கிறா. இப்பெல்லாம் 8 வயசுல வர பொண்ணுங்க வயசு வந்துருக்கு. அப்ப குறைஞ்சபட்சம் 40 வயசு வச்சுக்கலாமா? 40 வருடங்கள் ஒரு பொண்ணு பேட் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய பிசினஸ் வந்து, பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ் நயன்தாரா புரியுது, நமக்கு புரியுது. அந்த பிசினஸ்ல நிறைய ஜென்ஸ் தான் பிசினஸ் பண்றாங்க. ஏன் நல்ல ஜென்ஸ் பிசினஸ் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா ஜென்ஸுக்கு தான் ஒய்ஃப், குழந்தை, அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் சொன்னா கேட்பாங்க, அண்ணா சொன்னா கேட்பாங்க, அப்பா சொன்னா கேட்கும். அப்ப ஆண்கள் இந்த வியாபாரத்தை ரொம்ப சூப்பரா பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப 24 மணி நேரத்தை மாற்றத்துக்கான ரகசியத்தை கத்துக்கிட்டீங்க. எல்லாரும் வேஸ்ட் பண்ணாம அதை முதல்ல பயன்படுத்துவீங்களா? எஸ். சோ அப்படிதான் இன்னைக்கு இவ்வளவு பணம் சம்பாதிச்சேன். தெரியுமா? கோவிட் முன்னாடி வந்து 3,22,00,000. ஏங்க என்னோட பேன் நம்பர் AJFPV3718P. இது அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 33 ஏவின்னு போட்டீங்கன்னா என்னோட ஜிஎஸ்டி நம்பர். நான் ஐடி ஹோல்டர், ஜிஎஸ்டி ஹோல்டர். எந்த கம்பெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில ஜிஎஸ்டி ஹோல்டர் இருக்கான்னு ஒரே ஒரு கம்பெனி கொடுங்க. பக்காவா மாசம் மாசம் பணம் வரலாம், எனக்கு ஜிஎஸ்டி கட்டுவேன். ஜிஎஸ்டி நான் கட்டல, எனக்காக கம்பெனி கட்டுது. புரியுதா உங்களுக்கு? எனக்காக வெஸ்டீஜ் கட்டுது. நான் பிசினஸ் உமன், எந்த பேங்க் போனா ரைட் ராயில எனக்கு லோன் இருக்கு. சோ இன்னைக்கு ஹையஸ்ட் இன்கம் கோவிட்ல தான் பண்ணேன். ஏன் கோவிட்ல பண்ணேன்? டெக்னாலஜி. எதுக்கு டெக்னாலஜி கத்துக்கணும்? உங்ககிட்ட 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இந்த 2 மணி நேரத்தை சீக்கிரமா என்ன பண்ணும்? 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 20 மணி நேரம், 40 மணி நேரம், 60 மணி நேரம், 100 மணி நேரம் மாத்தணும். எவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியும்? ஏன்னா சார் நேத்து ஒருத்தர் இறந்துட்டார் சார், எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க பையன் அவங்க இறப்புக்கு வரவே இல்லை. ரொம்ப வலிச்சுது. நீ அப்பா மேல கோவம், அப்பா செத்து போயிட்டாரியா, இன்னும் கூட வரவே இல்லைங்க. பொண்ணோட ஹஸ்பண்டுமே பொண்ணோட வாழல. அந்த பொண்ணு தான் இருந்து அந்த சாவுக்கான எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு, இது இல்லைன்னா மரியாதை இல்லை. அது பொண்ணோ பொண்ணு எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். பையனும் உங்களோட வாழவே தப்பா நினைச்சுக்காதீங்க, நல்லபடி இருப்பான்னு தனியா வச்சிருங்க. இன்க்ளூடிங் நீ என்னோட பசங்களையும் சேர்த்தா சொல்றேன். புரியுதுங்களா? நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு தரணுமே தவிர நம்ம அவங்க கையை சார்ந்து இருக்கக்கூடாது சார். அதனால தான் சொல்றேன், கையில எவ்வளவு பெரிய பொக்கிஷன் கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்காம இருக்காதீங்க. முக்கியமா பெண்கள் சார்ந்தே இருக்காதீங்க. ஹஸ்பண்ட் அடிச்சாலும் அப்புறம் 10 ரூபா தூவா கொடுத்தா சமாதானம் ஆயிடும். புள்ளெல்லாம் ஏதாவது சொல்லிட்டேன்னு தாங்க முடியாது. நம்ம பெற்று வரக்கூடாது, நம்ம வயிற்றுல சொன்னது எப்படி தாங்கிக்க முடியும்?
நம்மளாலே தாங்க முடியலன்னா தோளில் சுமந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பெண்கள் சிலதெல்லாம் தாங்கிப்போம். ஆண்கள் சார் நீ கவர்மெண்ட் வேலைலாம் கிடையாது சார், பென்ஷன்லாம் வராது சார். அப்படி ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. என் டைம் அட்லீஸ்ட் ஒரு 100 மணி நேரமாக மாற்றிப்பேன். 124 hours ஆச்சு மாற்றிப்பேன். மாதம் ஒரு 10-15,000 இன்கம் வர வைப்பேன். கரெக்டா? ஏன் அது இங்கே வரும்? அது டிஜிட்டலுக்குள்ள தான் சீக்கிரமா வரும். உங்க தெருவில் இப்படி போறீங்கல்ல, டீ கடை இருக்கு, கூகுள் பே இல்லைன்னு சொல்லி இந்த டீ கடையில் சொல்றாங்க. எத்தனை பேர் டீ குடிப்பீங்க? எத்தனை பேர் டீ குடிப்பீங்க? கையில வச்சு எத்தனை பேர் கையில வச்சிருக்கோம் இன்னைக்கு? சார் 500 ரூபா தான் அப்படியே செலவாயிடுச்சு சார். கூகுள் பே வச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல. காசெல்லாம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா அப்படி படபடன்னு போயிடுது. இன்னைக்கு யாருமே காசு கையில வச்சில்ல சார். அப்ப இல்லன்னா என்னப்பா பண்ணுவீங்க? டீ கடையில கூகுள் பே இல்ல என்ன பண்ணுவீங்க? பக்கத்து டீ கடைக்கு போயிடுவீங்க. பழம் வாங்க போறீங்க, காய்கறி வாங்கிட்டீங்க ஒரு 500 ரூபாய்க்கு, கூகுள் பே இல்லன்றா என்ன பண்ணுவீங்க? பக்கத்து கடையை மாத்திப்பீங்க. ஏங்க பூ விற்கிறவங்களுக்கு புரியுது, காய்கறி விற்கிறவங்களுக்கு புரியுது, பழம் விற்கிறவங்களுக்கு புரியுது, டீ கடை நடத்துறவங்களுக்கு புரியுது. டெக்னாலஜி வேணும். பஸ்லயே வந்துடுச்சு. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ண போறோம், கோடி கோடியாக பணம் வர இடத்துல உட்காந்துட்டு டெக்னாலஜிலாம் நான் கத்துக்க மாட்டேன், ஆண்ட்ராய்டு போன் தான் அப்படின்னா எப்படி? ஆண்ட்ராய்டு போன் சாரி பட்டன் போன் தான் அப்படின்னு சொன்னா எப்படி சார்? தகுதியா சார் அப்டேட்டடா இல்லன்னா அவுடேட்டட் ஆயிடுவோம். உங்க பேரை கூட உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்க பையன் கூட உங்களை மதிக்க உங்களுக்கு கூட தெரியாதுப்பா போப்பா அப்படி என்ன தெரியும்? உங்களுக்கு டெக்னாலஜி தெரியுமா? உங்களுக்கு உங்க பையன் சொல்லுங்க, கூகுள் பேலாம் என்கிட்ட இல்லடா, நாப்பா நீ இந்த காலத்துல போய் ஒண்ணுமே தெரியாம இருக்க சொல்ல மாட்டான். பெத்த பிள்ளைங்க கூட மதிக்காது சார் டெக்னாலஜி தெரியலன்னா. டெக்னாலஜின்றது நம்மளோட அடுத்த பரிணாமத்தை வளர்ச்சி கொடுப்பது. அப்டேட்டட் ஆகணும், அவுடேட்டட் பண்ணிடுவாங்க நம்மள. சார் நீங்க கத்துக்கலன்னா உங்களை ஒண்ணும் தெரியாத ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லுங்க. தயவு செய்து கத்துக்கங்க. அதான் சொல்றேன், பூ விற்கிறவங்க என்ன படிச்சிருக்காங்க? கூகுள் பே வச்சு இல்லையா? டெக்னாலஜிக்கு மாறலையா? சார் படிக்க தெரியாதவங்க எவ்வளவு டெக்னாலஜிக்குள்ள இருக்காங்க சார். போன்ல இருந்து என்னென்னமா பண்றாங்க சார், பண்றாங்களா இல்லையா சார்? அப்ப நம்ம பிசினஸ் டெக்னாலஜி பிசினஸ் தெரியாதுன்னு சொல்லாதீங்க சார். அந்த பையன் ஒரு நாள்ல கத்துப்பான், நான் 2 நாள்ல கத்துப்பேன், நீங்க 10 நாள்ல கத்துப்பீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவனை விட நீங்க என்னை விட நீங்க ரொம்ப கிரேட். ஏன்னு சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க. 10 நாள் கத்துக்கிற பொறுமை உனக்கு எனக்கு சத்தியமா கிடையாது. அவருக்கு இருக்குன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளியா? உலகத்துல ஒரு மனுஷன் 10 நாள் ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா அவனை விட பெரிய ஆள் யாரு இந்த உலகத்துல? இன்னைக்கு உலகத்துல இல்லாததே பொறுமை தான். அதுல அந்த மனுஷனுக்கு இருக்கு. 10 நாள் கத்துக்கிட்டாரு. சொடுக்கிறதுல கத்துக்கிறதுல பெருமை இல்லை சார். எனக்கு தெரியாததை 10 நாள் அவன் கத்துப்பேன்னு சொல்றதுலாம் பெருமை. அவன் தெரியாதுன்னு இனிமேல் சொல்லாதீங்க. நான் சொல்றேன், டெய்லி ஒரு பொருளை பத்தி கத்துக்கணும். எப்படி டெய்லி வீட்டுல கொடுப்பீங்களா? சண்முகம் சார் வாங்க இன்னைக்கு எனக்கு ஸ்பைரல் பத்தி சொல்லி கொடுங்கன்னு சொல்றீங்களா? மொபைல் போன்ல ஆண்ட்ராய்டு எடுத்து யூடியூப் ஓபன் பண்ணி ஸ்பைரல்னா டைப் பண்ணா வீடியோ வருது, தமிழ்னு டைப் பண்ணா அதை போட்டு தெரிஞ்சு கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா சார்? அதை யாரோ ஒருத்தர் சார் இன்னைக்கு டயம் சார் யார் இன்னைக்கு இறப்பாங்கன்னு யாருக்காவது தெரியுமா சார்? யாருக்கு இன்னைக்கு கேன்சர் வரும், கேன்சர் வரும் யாருக்கா தெரியுமா? எப்படிப்பட்ட பொருள்லாம் வச்சிருக்கோம் யார் நம்ம சார்? யோசிச்சு பாருங்க சார். நான் டாபிக் போயிடுறேன். வெஸ்டேஜ் சார் நான் திரும்ப சொல்லிக்கிறேன், நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். உலக சுகாதார மட்டத்து உலகத்தோட பெரிய ஆர்கனைசேஷனா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, இனிமே மனுஷனுக்கு 100% நோய் வரும்னு சொல்றாங்க, மாத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நீ சாப்பிடுற சாப்பாடு நல்லா இல்ல, குடிக்கிற தண்ணி நல்லா இல்ல, சுவாசிக்கிற காத்து நல்லா இல்லையா, நியூட்ரிஷனே இல்ல, ஃபிட்னஸ் இருக்கு. எல்லா ஃபிட்னஸ் சென்டர் போய் பாடி அப்படியே பில்ட் பண்ணி வச்சுக்கணும். பாடி பில்ட் பண்ணவங்க முதல்ல இருக்கணும் சார். ஃபிட்டா இல்ல, ஹெல்த்தியா இருக்கணும். ஃபிட்டுக்கும் ஹெல்த்திக்கும் வித்தியாசம் இருக்கு. இது கூட நமக்கு நிறைய பேருக்கு புரியல.
டேப்லெட் போனோன்னே சுகர் வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சக்கரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சக்கரை நீங்கள் சாப்பிடாம தான் நல்லது. ஸ்வீட்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்ல. அப்படி சொன்னால் நீங்கள் ஸ்வீட் குறைச்சிருவீங்களா? சொல்லு. சுகர் வந்துச்சு மேடம். இனிமேல் சுகர் பக்கமே நீங்கள் போகக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், இது ஆகிடும், அது ஆகிடும் அப்படி சொன்னால் தானே டேப்லெட் எடுத்தீங்க. சார் அவங்க கொடுக்குற டேப்லெட்டை ஒரு நாள் உங்க கிட்னி கதறுது. டெய்லி உங்க கிட்னி கதறுது. ஐயோ எனக்கு தேவையில்லாத குடுக்குறிய கதறுது. கிட்னி ஃபெயிலியர் தான் சார் இறக்குறாங்க. வெட்ரிக்கா தானே இறக்குறாங்க. ஆனா நீங்க எங்க பயத்தை கொடுத்தா நம்ம கொடுக்குற சப்ளிமெண்ட்ல கிட்னி உங்களை வாழ்த்ததுல சேர்த்து மொத்தமா ஹார்ட் லங்ஸ் எல்லாம் சேர்த்து வாழ்த்தோம். ஐயோ நல்லா இருப்பேன். அப்ப அதுக்கு பயமுறுத்தினா என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சார் இது கோவிட் இன்ஜெக்ஷன் போட்ட ஒருத்தர் கூட ஹார்ட் அட்டாக் வராம இருக்க வாய்ப்பே இல்ல. ஒருத்தவங்க கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டோன்னே இறந்தாங்க. அவங்க ஒருத்தர் அடுத்த மாசம் இறந்தாங்க, ஒருத்தர் 1 வருஷத்துல இறக்குறாங்க, ஒருத்தர் 2 வருஷத்துல இறக்குறாங்க. எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. ஏன்னு உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா கோவிட் வந்திருந்ததுன்னா 100% உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். மாற்றமே இல்ல. எப்ப வரும்னா ஏன் வரும்? கோவிட்டோட இன்ஜெக்ஷன்ல என்ன போட்டாங்க தெரியுமா? கோவிட் இன்ஜெக்ஷன்ல அந்த கோவிட் கிருமியோட வைரஸ் இருக்குல்ல, வீரியமா வந்தா கோவிட், அத வீரியம் கம்மியா உடம்புக்குள்ள வைரஸ் செலுத்தினா இன்ஜெக்ஷன். ஏன் வீரியம் கம்மியா செலுத்துறாங்க? அத உங்க உடம்பு போராடி அந்த அந்த கிருமியை சாவடிச்சிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்குள்ள அந்த கிருமி உள்ள வராது. வீரியமான கிருமி உள்ள வராது. புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த கிருமியோட சயின்டிபிக்கல் ஃபார்மட்டே என்னன்னா, அந்த வைரஸ் உள்ள போச்சுன்னா உங்க பிளட் திக்காயிட்ட வேற எதுவுமே கிடையாது. மூச்சு திணறல் தானே நிறைய பேர் இறந்தாங்க. அந்த வீரியத்துல பிளட் ரொம்ப திக்கானவங்க மூச்சு விட முடியல. பிளட் நல்லா ஃப்ளோலாம் மூச்சு விட முடியாதுல உங்களால. அதனால எல்லாரும் இறந்தாங்க. இப்ப கோவிட் இன்ஜெக்ஷன் போடுறவங்க பிளட் திக்க. சார் நான் சேலஞ்ச் பண்ற போய் உங்களுக்கு தெரிஞ்ச லேப் இருந்தா உங்க பிளட் எப்படி இருக்கு செக் பண்ணி பாத்துக்கங்க. நான் சொல்றது உண்மையா பையன்? உங்க பிளட் எல்லாம் திக்கா இருக்கு. இப்போ இத தின்னா மாத்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு உலகத்தின் தலை சிறந்த மருத்துவ கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிக்கல சார். அலோபதியோட மருத்துவ கண்டுபிடிப்பு நோபல் பரிசு வாங்கின ஒரு பொருள் தான் எல்லாச்சும். போங்க கூகுள்ல படிங்க. நீங்க அந்த பொருளை மறைக்கப்பட்டுருச்சு இந்தியால. ஏன் கொடுத்தா யாரும் ஹாஸ்பிட்டல் போகணும் 5 லட்சம் அவங்க பில் போட வேணாம். எல்லாச்சும் என்னோட காம்பவுண்ட் என்ன தெரியுமா? நீங்க 1 மாசம் எல்லாச்சும் எடுத்துட்டீங்கன்னா உங்க பிளட் அப்படியே திக்கா தின்னா மாறும். உங்களுக்கே தெரியும் சார். 15 நாள் குடிங்களேன், அப்படியே அந்த உடம்புல அந்த சொரக்கும்ல சார். பிளட் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடம்புல ஒரு சுறுசுறுன்னு பிளட் ஏறும் பாப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு திக்கான பிளட் தின்னாக உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் கரெக்டா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும். கரெக்டா ஒருத்தர் 3 மாசம் எடுத்துட்டாங்க சார். நான் சொல்றது 1.5 மாசம் எடுத்தாலே போதும் சார். இல்லாதவங்க இருக்கப்பட்டவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளவு கொட்டுறாங்க. 3 மாசம் ஒருத்தர் ஏதாச்சும் எடுத்துட்டா சேலஞ்ச் பண்றவங்க பிளட் தின்னாயிடும். அவங்க ஹார்ட் அட்டாக் வராது சார். அவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சொல்லணுமா? லேகிவா விக்கிறீங்க நீங்க. ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்துறீங்க. ஆனா இதுக்கு வெட்கப்படுறோம். ஐயோ சொன்னா என்ன நினைப்பாரு? சொல்ல வேண்டியது சொல்லிட்டேக்கா. கோவிட் இன்ஜெக்ஷன் போடாம வீட்டுக்கு அது பெட்டி திக்கா இருக்கு. நாளைக்கு என்ன வேணா ஆகலாம். எப்படி நீ சொல்லுவேன் என்ன வேணா ஆகலாம்னு? அக்கா எனக்கு அக்கறை இருக்கிறதுனால சொல்றேன், தெரிஞ்சதுனால சொல்றேன். உன் மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. யாரு வேணா என்ன நடக்குது. யங்ஸ்டர்ஸ்கேப்பா அப்பா யங்ஸ்டர் தான் எனக்கு ரொம்ப மோசமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அதிகமா உற்சாகப்படுறது, அதிகமா இது பண்றது நீங்க தான். பெரியவங்களுக்கு கொஞ்சம் நடாம இருக்கு. நீ சின்ன பசங்க தான் சார் நிறைய இருக்கிறாங்க. அப்பதான் சார் பிள்ளை இருக்க பாக்குறான். ஏன்னா அந்த அந்த இளம் ரத்தம் இன்னைக்கு இல்ல. ஆனா இளமைக்கான அந்த இதெல்லாம் இருக்கும்ல, டான்ஸ் ஆடும்போது இறக்குறாங்கப்பா. நீங்க பாக்குறீங்களா சார்? டான்ஸ் ஆடும்போது நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. காரணம் உற்சாகம் அதிகமாகுது, பிளட்டோட ப்ரெஷர் அதிகமாகும் போது பிளட் திக்கா இருக்காது. அதை வந்து டாலரன்ஸ் பண்ண முடியல, அந்த மூச்சு அடிச்சு இறந்துடுறாங்க. இந்த செகண்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ பயங்கரமா இருக்கும் டான்ஸ் ஆடும் போது. அப்ப என்ன ஆகும்னா அந்த பிளட் போய் பம்ப் பண்ணி அந்த புஷ் பண்ண முடியல, அவங்க மூச்சு திணறுது. அந்த செகண்ட்ல விழுந்துடுறாங்க, இறந்துடுறாங்க. அந்த செகண்ட் இவ்வளவு பெரிய பாதிப்புல நம்ம இருக்கோம். ஆனா பக்கத்துல இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லக்கூடாதா சார்? ஏய் கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுக்க, ஒழுங்கு மரியாதை ஏதாச்சும் எடுத்து சொல்லமா இல்லையா? நீ பிசினஸ்க்காக சொல்ல
சொன்ன நினைச்சாலும் சரி நினைக்கலாம் சரி, நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஐயோ அன்னைக்கே சொன்னா நீ நினைக்கிறது கூட நீ இருக்க மாட்டேடா, புரிஞ்சுக்கோன்னு சொல்லு. இது சொல்றதுக்கு ஏதாவது பெருசா இது பண்ணுமா சார்? அவன் உலகம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு சார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார், கேன்சர் உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியணுமா? நீங்க 4வது ஸ்டேஜ்ல தானே கேன்சர் தெரியுது. ஏன் சார் பவதாரணி கிட்ட காசு இல்லையா? இல்ல பவதாரணி அப்பா கிட்ட காசு இல்லையா? போன வாரம் கொண்டு போய் கர்நாடகால ஒரு கோயிலுக்கு கோடிக்கணக்கான ஏழ்மணி சார் கொஞ்சம் தள்ளினுங்க, அவங்களாம் பாக்குறாங்க சார். இளையராஜா சார் போன வாரம் போயிட்டு கர்நாடகா கோயிலுக்கு வைர கிரீடமோ தங்க கிரீடமோ கொடுத்துட்டு வந்தார்ல, 2 கோடி ரூபாய். பவதாரணி காப்பாத காசு இல்லையா அவங்க அப்பா கிட்ட? காப்பாத முடிஞ்சுதா? கேன்சர் தெரிஞ்சு காப்பாத முடிஞ்சுதா? பாரத் ராஜா கிட்ட இல்லாத பணமா? அந்த மனுஷ வயசுக்கு அவங்க பிள்ளையோட சாவை பார்க்கறது சாதாரண விஷயமா? யார்கிட்ட பணம் இல்லை இன்னைக்கு? இருக்கவங்க மட்டும் நோய் இருக்கிறத காப்பாற்ற முடியுதா? நான் சேலஞ்ச் பண்ணட்டுமா? கேனோடர்மாவை நீங்க யாருக்கு வேணா கொடுங்க, அவங்களுக்குள்ள கேன்சர் கிருமி இருந்தா இமீடியட்டா அவங்களுக்கு வெளியில சிம்டம்ஸ் காமிச்சிடும். ஏதாவது கொப்பளம் வரும், ஏதாவது வாமிட் வரும், ஏதாவது ஒன்று பண்ணும். அப்போ உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அர்த்தம். உடனே போய் செக் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா கூட எடுக்கலாம், இப்போ தொடங்குறதா இருக்கலாம். இன்னொரு சேலஞ்ச் பண்றேன், கரெக்டா 3 மாசம் கேனோடர்மா எடுத்துட்டாங்கன்னா உடம்புல கேன்சர் இருந்தா வெளியில போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தா அப்பதான் வருது வெளில போயிடும். இப்படி ப்ராடக்ட் இருக்கு, நீங்க லேகி விக்கிறீங்களா? நிறைய பேரோட பார்வை அடுத்தவங்கிட்ட எப்படி பேசுறது? ஏன் ஒண்ணுமே இல்லாத பாஸ்போர்ட்ல தெருவுக்கு தெருவு இருக்கு, உடம்பு அடிக்கிற மெடிக்கல் ஷாப் தெருவுக்கு தெருவு இருக்கு. கொடுமை என்ன தெரியுமா? 3 மணி பிரியாணி சார். நைட்னா பிரியாணி நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்? சரிக்காதுன்னு. நீ கல்ச்சர் எக்ஸ்ட்ரஸ் கிட்ட என்ன சார்? சென்னையில வயிறு எரிஞ்சிச்சு எனக்கு போன வாரம் போகும்போது சாட்டர்டே நைட்டு 2 மணிக்கு. அவ்வளோ டெசர்ட்ஸ், விதவிதமான சர்க்கரை உணவு, டைரக்ட் சுகர். உடனே ஹார்ட்டை போய் பாதிக்கும், உடனே பிரெயினை போய் பாதிக்கும். டைரக்ட் சுகர் விதவிதமான நாக்குல போட்டு அப்படியே கரையுது. அப்படி டெசர்ட்ஸ் எப்போ? நைட்டு 2 மணிக்கு. என்ன ஸ்டைல்ல போயிட்டு இருக்கோம்? உங்க வீட்டுல பசங்க பார்ட்டினா நீங்க என்னப்பா? பார்ட்டினா கிருஷ்ணகிரியில ஏதாவது ஒரு ஓடைக்கு போலாமா இல்ல அருவிக்கு போலாமான்னு போறீங்களா? பார்ட்டினா என்ன? எந்த ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணலாம், அதான் பார்ட்டி. கரெக்டா இல்லையா சார்? சார் ஒரு உணவை அளவோட சாப்பிடலாம். நம்ம ஒரு பார்பிக்யூ போயிட்டு அவன் 120 ஐட்டம் வச்சிருக்கான், எல்லாத்தையும் நீங்க ஒரே டைம்ல வயிற்றுல போட அது வயிற்று என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு பார்ட்டினா அதானே சார்? கரெக்டா இல்ல? இன்னைக்கு பார்ட்டினா 10 பேர் 15 பேர் ஒரு டேபிள் புக் பண்ணா பார்ட்டி. சாப்பிடுறது மட்டும் தான் இன்னைக்கு பார்ட்டி. விதவிதமான உணவு சாப்பிடணும். எப்படி ஒரே நாள்ல மொத்தத்தையும் கொலஸ்ட்ராலையும் ஸ்வீட்டையும் எல்லாத்தையும் அடிச்சு நான் கல்யாணம் பண்ண ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? கல்யாணத்துல போடுற உணவே அதிகமான கேலரி. அதுல மொத்தமா ஸ்வீட்டையும் எடுத்துட்டா எல்லாத்தையும் 10 ஸ்வீட்டு 15 ஸ்வீட்டு எப்படி? அதுவும் கல்யாணத்துக்கு போனா கூட கையில எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு புரியுதா? புடிச்சிருந்தா நீங்க பார்பிக்யூ நேஷன் என்ன பண்ண கையில எடுத்துட்டு வருவீங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு உணவு முறைக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு தப்பா பண்ணுவோம். இதெல்லாம் தடுக்க முடியுமா? நிறுத்த முடியுமா? உங்க பிள்ளை என்ன சொன்னா கேட்பானா? நான் நல்லா தானே இருக்க, வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க சொல்லுங்க, நீ நல்லா தான் இருக்க, வேலையை நான் பாக்குறேன். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செய்து நைட் வந்து 2 ஆளு வர ஏதாச்சும் போடு, ஒரு ஃபிளக்ஸ் ஆயில போடு. எதையாவது கண்டதை திட்டு வர அன்னைக்காச்சும் அதை செய். ஏன் நீ கண்டதை திட்டு வர அதை சரி பண்ணுறது அமினோ ஆசிட்ஸ் 20க்கு மேல ஆலுவேரா டைஜஸ்ட் பண்ணிடும். ஃபிளாக்ஸ் ஆயில் அதுல இருக்க கெட்ட கொழுப்பு கொஞ்சம் கரைக்கும்பா, அதுக்காக சாப்பிட்டு சொல்லலாம் உங்களுக்கு.
10,000 கோடி, 1000 பில்லியன் தான் ஒரு ட்ரில்லியன். அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறும் சொல்றாங்க. உலகத்துல ட்ரில்லியன் ஒருத்தர் கூட இப்ப கிடையாது. அடுத்த ட்ரில்லியன் மெடிக்கல் துறையில யார் இருக்காங்களோ அவங்க தான் வர போறாங்கன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அது வந்து பாதுகாக்கிற இண்டஸ்ட்ரி இருக்குல்ல. ஒரு ஐயா இனிமே நான் சம்பாதிக்கிற பணத்துல முக்கால்வாசி டாக்டருக்கு தான் கொட்ட போறீங்க. எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கணும்னு பயம் வருதா? வருதுல்ல சார்? ஏன் எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். ஹாஸ்பிட்டல் போனா செலவு பண்ண காசு வேணும், இல்லைன்னா சொத்தை தான் அழிக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. பயந்து தானே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். கரெக்டா? அந்த அவேர்னஸ் வந்துருச்சு இல்லை? அப்போ நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்டனா, ரொம்ப சிம்பிளாக வச்சுன்னு கேட்குறேன். ஐயா புரிஞ்சுக்கங்க ஐயா, சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரின்றது தான் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இந்த உலகம் ரொம்ப சீர்கெட்டு போச்சு, இதை போய் மாற்ற முடியாது. ஆனா தண்ணியை போட்டு உள்ள போட்டு தண்ணியை குடிச்சு நல்லது கெட்டது எவ்வளோ எடுத்துக்கிறியோ அவ்வளோ 2-3 நல்லது எடுக்க மட்டும் சொல்லி கொடுத்துரு. இல்லைன்னா அவனுக்கு என்ன ட்ரீம் இருந்தாலும் அவன் வாழலைன்னா அந்த ட்ரீம் வச்சு என்னங்க பண்றது? எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு ட்ரீமு. ஹெலிகாப்டர் போறதுக்கு நான் படுத்த படிக்க எந்த ஹெலிகாப்டர்ல போவேன்? கரெக்டா? எனக்கு ஒரு 100 ஏக்கர்ல வீடு கட்டணும், லேண்ட் வச்சு வீடு கட்டணும்னு ஆசை. நடக்கவே முடியல என்னால. லேண்ட் வச்சு என்ன பண்ணுவேன் நான்? எனக்கு விதவிதமா செஃப் வச்சு சாப்பிடணும்னு ஆசை. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, டயபெட்டிக் வந்துச்சு, ஏதோ என்ன சாப்பிடுவேன்? அப்போ இதெல்லாம் வர கூடாதுன்னா இதை ஒன்று சும்மா தூக்கி உள்ள போட்டு போடா அப்படின்னு சொல்லலாம்ல, நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லலாம்ல. இதை சொல்றதுக்கு என்னங்க வெக்கம் வேதனை, என்ன அசிங்கம்? புரியுதா உங்களுக்கு? அப்போ சப்ளிமெண்ட் தான் அதோட சொல்யூஷன் சொல்றாங்க. நிறைய பேர் இனிமே கண்டிப்பா இதை பாதிக்கப்படுங்க. சப்ளிமெண்ட் எடுக்கலன்னா கண்டிப்பா நோய்க்குள்ள போயிட்டியா, நல்லா நடந்து செத்து போயா, வேற என்ன சார் கேட்க போறோம்? சாகிற வரைக்கும் யாரும் நம்மள கையை பிடிச்சிலாம் நடக்க வைக்க கூடாது. நம்ம நடந்து நம்ம செத்துடணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் சப்ளிமெண்ட். ரெண்டாவது ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டு. ஹார்லிக்ஸ்ல விட்டமின் சி இருக்கு, கால்சியம் இருக்கு, எல்லாத்தையும் இப்போ எல்லாம் இருக்கு வருதா? அந்த மாதிரி இருந்தது அதோட விலை அதிகம். F+ பார்த்துட்டீங்கனாலே நம்ம குக்கிங் ஆயில் இருக்கா மேடம்? கொடுங்க குக்கிங் ஆயில் சார், கொஞ்சம் குக்கிங் ஆயில் அதில் போட்டு பாருங்க F+ன்னு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சேரட் இருக்கு பாருங்க, அதில் போட்டுக்க பாருங்க. எதுலலாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கோ இந்த சிம்பிள் இருக்கும், தெரியுதா? இதுல என்ன கிடையாது, இதுல அவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு, அவ்வளவு சத்துக்கள் உள்ள. இது என்ன இல்ல, சத்து நிறைஞ்ச ஒரு சப்ளிமெண்ட். இது டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. சும்மா போட்டுக்க முடியுமா? அப்படி பெருசா எங்கேயாவது குட்டியா இருக்கும், இவ்வளவு பெருசா டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ சும்மா போட்டுக்க முடியல. உங்களுக்கு புரியுதா எப்படிப்பட்ட பொருளை கையில் வச்சிருக்காங்க? மூணாவது பயோ ஃபோர்டிஃபிகேஷன். அப்படின்னா என்னன்னா, அடுத்து வரக்கூடிய விவசாயத்துல நமக்கு நன்மை பயக்கக்கூடிய மூலிகைகளை கல்டிவேஷன் பண்ணணும்ன்றதான் பயோ ஃபோர்டிஃபிகேஷன். சாப்பிட்ற உணவு சத்தானதா இருக்கணும்ன்றது தான் ஆர்கானிக் நிறைய கொண்டு வராங்க. ஆனா கவர்மெண்டே தடை பண்ணிட்டா பாருங்க. நல்ல மாதிரி கவர்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா? நம்மலாம் யூரியாவை தடை பண்ணல சார், டிஏபியை தடை பண்ணல சார், ஹியூமிக்கையும் கிரானுவல்ஸையும் தடை பண்ணிட்டான். ஏன்னா நமக்கு இந்தியாவில் இருக்கணும், உலகத்தோட அதிக மக்கள் தொகை எங்க இருக்கு? சைனால இல்ல, இந்தியால இருக்கு. நம்ம கூட்டம் கூட்டமா ஹாஸ்பிட்டல் போனா நமக்கு கோடி கோடியா வரும். அப்ப ஆர்கானிக்கை தடை பண்ணி ஆகணும். அவனுக்கு எப்படியா தடைப்பட்ட நோயாளிகள் அதிகமானது சார். எல்லாம் மாஃபியா சார், நிறைய பேச முடியாது சார். வெளியே ரெக்கார்ட் பண்ணதான் போட்டு காமிச்சு ரெண்டு ஊற்றி போட்டுருவாங்க. மாஃபியா சார் இன்னைக்கு நம்மளாச்சும் நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கணுமா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அக்ரியில நம்மளோட ப்ராடக்ட் கொடுக்கறது அற்புதமான விஷயத்தை. புரியுதுங்களா? சோ அதே மாதிரி ஆயுர்வேதால ரெண்டாவது விஷயத்தை சொல்றாங்க, சொல்யூஷன். முதல்ல சொல்றது விஷ சித்தாந்தா, விஷம் சாப்பிடுறதெல்லாம் என்ன சார் இன்னைக்கு? யாராவது இல்லைன்னு சொல்வீங்களா சார்? காய்கறி வேணும் சாப்பிடுறீங்களா? என்ன நியூட்ரிஷன் பார்க்கறதுல எல்லாம் ஹைபிரிட். வீட்டுல பருப்பு இது சாப்பிடுறீங்க, அதுல எல்லாம் என்ன நியூட்ரிஷன் இருக்கு? எல்லாம் ஹைபிரிட். அதான் சொல்றேனே, வீட்டுல என்ன சார் வச்சிருக்கீங்க எல்லாரும்? இவ்வளோ பெரிய டிவி, எவ்வளவு பெரிய டிவி வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களை மதிப்பாங்க சொந்தக்காரங்க. அந்த டிவில இருந்து என்ன சார் வருது? சிலிக்கோ டை ஆக்சைடு வருது. ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேல நீங்க பெரிய எவ்வளவு பெரிய டிவி வைக்கிறீங்களோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து தான் பார்க்கணும் நீங்க. ஆனா வீட்டு ஹால் வந்து இங்க தான் இருக்கு, டிவி இங்க தான் இருக்கு. பெரிய டிவி வைக்கணும், ஆனா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பார்க்கணும் கூட நமக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. எவ்வளவு சிலிக்கோ டை ஆக்சைடு லிக்விட் தானே அது, அதை நீங்க எவ்வளவு சுவாசிக்கிறீங்க தெரியுமா? ஏசி
ஏசி இல்லாம இருக்கவே மாட்டேன். ஆண்மை குறைபாடுக்கு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு ஏசி. குளோரோஃப்ளோரோ கார்பனை ஃப்ரிட்ஜ்ல இருந்தோ ஏசில இருந்தோ சுவாசிக்கிறீங்க டெய்லி. கிச்சன்ல இருந்து மீத்தேன் வருது, காயில் ஓடுது, இதுல இருந்து கெமிக்கல் வருது. வீட்ல ரெக்ஸின் ஷோபா போட்டிருக்கோம், சுத்தி பெயிண்ட் அடிக்கிறோம், எல்லாமே கெமிக்கல் இன்டீரியர் சார். கிச்சனை உள்ள வச்சாச்சு, டாய்லெட்டை உள்ள வச்சாச்சு, வீட ஃபுல்லா அப்படியே பல 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 இன்டீரியர்லயே நானா விதவிதமான பெயிண்ட், நானா கெமிக்கல் எல்லாத்தையும் வீட்டுல வச்சிடறோம். அப்ப இதெல்லாம் சுவாசிக்கிறமே விஷம் உள்ள போகாது. அதனால கேன்சர் சீக்கிரமா வந்துருது சார். நான் கேன்சர் வரல தடுக்க முடியுமா? வீட்டுல எல்இடி, நான் 4 வந்து எல்இடி சொல்ல முடியாது சார். எல்லாம் வச்சுக்கங்க. அட்லீஸ்ட் என்ன பண்ணோம்? தேங்க்யூ சார். வச்சுக்கங்க, இருக்கணும். ஆனா என்ன பண்ணோம்? ஐயோ இதுல இருந்து சிலிக்கோ டை ஆக்சைடு வருது, என் புள்ளைக்கு மாசத்துக்கு ஒரே ஒரு நீட் கொடுத்துடணும், ஒரே ஒரு ஸ்பைரல் நான் கொடுத்துடணும். ஏன்னா நியூட்ரிஷன் இருந்தா அது இம்யூனிட்டி என்ன பண்ணிடும்? தடுக்கிறோம். கேன்சர் வந்துடக்கூடாது என் பிள்ளைக்கு. அந்த பயம் வர வேண்டாமா உங்களுக்கு? கிட்ட உட்காந்து பார்க்காத சொல்லி தர வேண்டாமா? கேட்காததுக்கு ஏதாவது ஒரு சத்தான கொடுக்கணும் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? சுத்தி சுத்தி இன்டீரியர் எப்படி வச்சிருக்கீங்க? என்ன சேர்ல உட்கார்றீங்க? நீ மரஷோபா எங்க இருக்கா சார்? எல்லாமே சொகுசு. ஆனா அவ்வளவு கெமிக்கல் இருக்குல்ல. வீட்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம், அதாவது எவ்வளவு நம்ம பெட்ல தான் ஏறுறது, எதுவுமே நம்மளால தடுக்க முடியாதுங்க. ஆனா அட்லீஸ்ட் அதுல இருந்து அவங்க காத்துக்கிறதுக்கான விஷயத்தை சொல்லி தரமா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? 3வது திரிதோஷ சித்தாந்தா அப்படின்னா என்ன? வாதம் பித்தம் கபம். நம்ம உடம்பே அதான் தெரியுமா? ஒருத்தருக்கு வாத உடம்பு, ஒருத்தருக்கு பித்த உடம்பு, ஒருத்தருக்கு கப உடம்பு. உங்க பசங்களுக்கு இது தெரியுமா? அப்படின்னா என்ன தெரியுமா? உங்க பையனை கூப்பிட்டு கேளுங்க, வாத்தம்னா என்னடா, பித்தம்னா என்னடா, கபம் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா தங்கம்? யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியுமாப்பா? உங்களுக்கு புரியுதா ஜெனரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு? சார் வாத உடம்புனா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும் சார், பித்த உடம்புனா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும் சார், கபம்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும் சார். இந்த சயின்ஸே நமக்கு தெரியாது சார். கண்டதை தின்றோம். ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு எந்த பழக்கமுமே இல்லை, ஆனால் இவ்வளோ நோய், அவங்க உடம்பு வேற தன்மையில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இந்த அறிவே நமக்கு கிடையாது. அந்த அறிவு வேணாயா? ஆனா ஒரே ஒரு சப்ளிமெண்ட், 2 சப்ளிமெண்ட், ஒரு ஸ்பைருலினா, ஒரு ஆலோவேரா, ஜென்ஸுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் ஆயில் 40 வயசு லேடிஸ்க்கு அதே போல ஒரு ஷட்டாவரி மேக்ஸ், ஒரே ஒரு ஸ்பைருலினா, ஒரே ஒரு கால்சியம் போதும். சண்டேனா 1000 ரூபாய் செலவு பண்றீங்கல்ல, குடும்ப ஆரோக்கியத்துக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்களா? இது சாப்பிட்டா பயம் இல்லாம இருக்கலாம்ல, எனக்கு கேன்சர் வராது, எனக்கு இது வராது இருக்கலாம்ல. ஆயுர்வேதாலையும் இது பெஸ்ட், இவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு சார். இந்த ஒரு பொருள் பத்தி நான் சொல்லி முடிச்சிடுறேன். எப்பவுமே சொல்லதான், இதுல எனர்ஜி பூஸ்டர் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொம்பளை பசங்க வயசுக்கு வந்தா ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷனே பண்ணனாலும் சத்தான உணவுகள் கொடுத்துருவோம் அந்த 10 நாள். ஆம்பளை பசங்களுக்கு என்ன சார் இருக்கு? ஆம்பளை பசங்க வயசுக்கு வர மாட்டாங்களாப்பா? ஆம்பளை பசங்க வயசுக்கு வருவாங்களா வர மாட்டாங்களா சார்? அவங்க என்ன கொடுக்குறீங்க சார்? அந்த காலத்துல ஏன் கொடுக்கல தெரியுமா? ஆம்பளை பசங்களுக்கு வீட்டுல முதல்ல எது செஞ்சாலும் ஆம்பளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கல்ச்சர் அது. பொம்பளைக்கு ஆம்பளைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். அதனால அந்த 10 நாள் அந்த பொம்பளை பிள்ளைக்கு நியூட்ரிஷன் இல்லாம போயிடக்கூடாதுன்னு குடும்பமே சேர்ந்து அந்த பிள்ளைய மட்டும் கவனிக்கும். அவளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரது, பாதாம், பிஸ்தா, நல்லெண்ணெய், முட்டை. அந்த 10 நாள் ஆம்பளைங்களுக்குலாம் முதல் சோறு இல்லை, பொண்ணுக்கு தான் அந்த முதல் சோறு. பொண்ணுக்கு தான் எல்லாமே. அந்த 10 நாள் அந்த பெண்ணோட குருத்தெலும்பு, கர்ப்பப்பை எல்லாம் நல்லா வளர்ந்துடும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளை நல்லா பாக்குறீங்களா, ஆம்பளை பிள்ளைகளை நல்லா பாக்குறீங்களா? மனசுல கை வச்சு சொல்லுங்க. அப்பாக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும். 100% ஆம்பளை பிள்ளை அப்புறம் தான். பொண்ணு வந்து மடியில உட்காந்து தாடி அப்படின்னா போதும் அப்பாக்கு. என்ன வேணா கொடுத்துருக்கீங்க. ஆம்பளை பையன் வந்து அப்படி சொல்ல மாட்டான் டாடின்னு. பொண்ணு எப்பவுமே எத்தனை வயசு வந்தாலும் அப்பா செல்லம் தான், அப்பா ஹீரோ. சார் அப்படிதான் சார் வளர்க்கணும் பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்தா. கரெக்டா இல்லையா? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த டைம் இன்னைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காததுனால 100ல் 10 ஆண்களுக்கு இன்னைக்கு ஆண்மை குறைபாடு. கொடுமை என்ன தெரியுமா? அவன் தப்பான பழக்கத்தினால ஆண்மை குறைபாடு கிடையாது, நியூட்ரிஷன்
அதனால அவனுக்கு அவன் கல்யாணம் வரைக்கும் அவனுக்கே தெரியாது தனக்கு ஆன்மீக ஈடுபாடு எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும் போது அந்த குடும்பம் எப்படி அவமானப்படுது சார். ஒரு பொண்ணு வீட்டுல வந்து சும்மா விட்டுருவாங்களா? எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அந்த பையனை. சார் உங்க வீட்டு பொண்ணாதான் நீங்க அசிங்கப்படுத்துவீங்க. உங்க பிள்ளைக்கு அது இருந்தா, உங்க அண்ணன் பையனுக்கு இருந்தா, உங்க தங்கச்சி பையனுக்கு இருந்தா, அப்போ ஒரு ஆம்பளை பையனுக்கு 18 வயசு இருக்கும்போது எனர்ஜி பூஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா அது செக்ஸுவல் ப்ராடக்ட் கிடையாது. ஒரு ஆணை ஆணாக வைத்துக் கொள்ளக்கூடிய ப்ராடக்ட். இன்னைக்கு எந்த பையனுக்கு ஷோல்டர் இப்படி இருக்கு? நிமிர்ந்த நட எத்தனை பசங்களுக்கு இருக்கு? ஆம்பளை எப்படிங்க இருப்பாங்க? அந்த அந்த ஷோல்டர் அவர் ஒரு ஆண்மை இருக்கா சார்? இன்னைக்கு பசங்க எப்படி இருக்காங்க பாருங்க, இப்படி இருக்காங்க. மார்பகங்கள் வளருது. எவ்வளவு சிந்திக்கணும், வலிக்கணும், நமக்கு பயம் வரணும். எனக்கு 2 ஆம்பளை பையன் இருக்கான். அப்போ எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கும்போது ஆணே ஆனாக அவனுக்கு தெரியாத நியூட்ரிஷன் கிடைக்கும். ஒரு 6 மாசம் கொடுத்தா அந்த ஸ்டேஜ் வருதுல்ல, அந்த 18 வயசு, அப்போ நீங்க எனர்ஜி பூஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். இப்ப சொல்லுங்க சார், இது எத்தனை பேருக்கு சார் சொல்லணும்? உங்க பிள்ளைங்களுக்கு சொல்ல வேணாம், உங்க அக்கா பையனுக்கு சொல்ல வேணாம், உங்க தங்கச்சி பையனுக்கு சொல்ல வேணாவா, உங்க ஃப்ரெண்டு பையனுக்கு சொல்ல வேணாமா சார்? பெண்ணாதான் ஒரே ஒரு சட்டாவலி மேக்ஸ் அதை கொடுத்துட்டீங்கன்னா ஹார்மோன் எல்லாம் வயசுக்கு வரும்போது சரியாயிடும். அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. இதெல்லாம் ஐசிஎம்ஆர் ஓட சர்டிபிகேஷனோட இருக்கு. இதான் எனர்ஜி பூஸ்டர். ஐசிஎம்ஆர் ஓட சர்டிபிகேட், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். உலகத்துல எந்த கம்பெனிகிட்டயும் இல்லையா 5 ப்ராடக்ட் இருக்கு நம்ம கிட்ட. அப்படிப்பட்ட சர்டிபிகேஷனோட ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். சிஎம்டி உலகத்துல சார், நீங்க மிகப்பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, உங்களை சுத்தி பெரிய பணக்காரங்க இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இந்த பிசினஸ் எங்க சுத்தி இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம். ஏன் உங்களுக்கு பணக்காரங்க 4 பேர் தெரியாதா? நான் ஃபேர்னஸ் கிரீம் தான் சார் போட்டேன், நான் வேற பவுடர் தான் போட்டேன். ஆனா 4 பேருக்கு பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். என்னால 2000 கொடுத்து வாங்குற நிலைமையில வெஸ்டிங்ல ஸ்டார்டிங்ல எனக்கு வருமானம் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு வாங்குற நிலையில வருமானம் இருக்கு. போக ஒரு பெரிய பெரிய மாலுக்கு எத்தனை காஸ்மெட்டிக் கடை இருக்கு? 10,000 கிரீம் இருக்காப்பா, 5,000 கிரீம் இல்ல. அப்ப அதை கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்காதது, நீங்க ஏழையா இருக்க. இப்ப உங்களோட பார்ட்னர்ஸ் பணக்காரங்க இருக்கிற அவங்களுக்கு அந்த பொருள் தேவைதானே. நீங்க ஏன் உங்களோட பாதி எப்படி குறுக்கியே வச்சுக்கிறீங்க? உங்க சுத்தி இருக்கவங்க கிட்டே 10 பணக்காரங்க 10 ப்ராடக்ட் தான் நீங்க பணக்காரங்க போறீங்க, அவ்வளவுதானே. அப்ப ஒரு சிஎம்டின்றது எவ்வளவு பெரிய விஷயம்னா, இன்னைக்கு மினரல் வாட்டர் 200 ரூபாய் இல்லாம இல்ல. இந்த பாட்டில 7 டிராப் போட்டுட்டீங்கன்னா 56 மினரல் இருக்கு. சயின்டிஃபிக்கலா ப்ரூவன் சார். டெய்லி கூட மினரலோட தண்ணி குடிச்சா உடம்பு என்ன சார் ஆகும்? நோய் எப்படி எதிர்க்கும்? அப்ப ஒரு பணக்கார வீட்டுல இது கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியுமா? முடியாதாங்க. நீங்க ஏன் உங்களை குறுக்கிக்காதீங்க, சோப்புக்குள்ளேயே இருக்காதீங்க, பேஸ்டுக்குள்ளேயே இருக்காதீங்க. அப்சார்ப் இட். ஒருத்தவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, உடனே உங்களுக்கு ஞாபகம் வரல, B12 கொடுத்தீங்கன்னா நாக்கு கடியில 3 ஸ்ப்ரே அடிச்சா உடனே சரியாகும். சளி பிடிக்குது, நாக்கு கடியில 3 ஸ்ப்ரே. இதெல்லாம் அட்வான்ஸ்ட் இல்லையா? யுஎஸ் ஓட டெக்னாலஜி இல்லையா? எவ்வளவு உங்களை சுத்தி இருக்க பணக்காரங்க இருக்காங்க, கொடுங்க சார். ஆரோக்கியம் பயப்படுறாங்க சார், இன்னைக்கு பயத்தை கொடுங்க சார். அதே மாதிரி ஹெல்தி ஃபுட் அவ்வளோ இருக்கு, பர்சனல் கேர் இருக்கு, வீடு துடைக்க, பாத்திரம் வாஷ் பண்ண எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அக்ரி இருக்கு, அக்ரியில பெரிய வியாபாரம் இருக்கு. கலர் காஸ்மெட்டிக், நீ 3 வயசு குழந்தை கூட லிப்ஸ்டிக் போடுதா இல்லையா? போடுதா இல்லையா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணா இருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு லிப்ஸ்டிக் வேணுமா வேணாவா? ஒரு காஜல் வேணுமா வேணாவா? ஒரு மஸ்காரா இல்லாத பொண்ணு இருக்கா இன்னைக்கு? ஒரு காம்பேக்ட் பவுடர் இல்லாத பொண்ணு இருக்கா? என்ன சார் கொடுக்கறதுக்கு? பேசுறதுக்கு தயாராகுங்க சார். ஐயோ எனக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது மேடம், கத்துக்கங்க சார். ஏன்னா நீங்க தான் பிசினஸ் ஓனர். நீங்க காஸ்மெட்டிக் கூட பிசினஸ் ஓனர் சார். சார் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார் காஸ்மெட்டிக்ல, ஒரு கடை வச்சிருக்கீங்க. நீங்க தெரியலன்னு சொல்லுவீங்களா காஸ்மெட்டிக் பத்தி? சொல்வீங்களா தெரியலன்னு? எல்லாரும் படிச்சவங்க படிச்ச தொழில் தான் பண்றாங்களா சார் இன்னைக்கு? அப்ப படிச்சவங்க சார், எத்தனை லட்சம் கோடி பிசினஸ் தெரியுமா இது? இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய பிசினஸ் காஸ்மெட்டிக் ஸ்கின் கேர் தான் பெரிய பிசினஸ். அது என்னெல்லாம் கொடுக்குறோம்? ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல். ஒரு கேப்சூல் கொடுத்தா போதும், முடி நல்லா வளரும், ஹேர் நல்லா வளரும், நகம் நல்லா வளரும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு இதுக்கு என்ன கொடுக்கணும்னு. பேச தெரிஞ்சா வியாபாரம் நடக்கும், தெரியல நடக்காது. எல்லா பொருளும் பத்தி தெரிஞ்சுக்கங்க, புரியுதா? சோ இவ்வளவு நேரம் பேசுறத என்ன ஃபர்ஸ்ட் விஷயம்? உங்களுக்கு கண்டிப்பா ட்ரீம் இருக்கா? அந்த ட்ரீம் என்ன பண்ணுங்க? அந்த ட்ரீம் என்ன பண்ணுங்க? ட்ரீம் அப்படியே
கேளுங்க. நீங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க, பேச மாட்டீங்களா? நீங்க ஒரு பெரிய நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருக்கீங்க, ஒரு நியூட்ரினிஸ்ட், நீங்க அப்படி பேசணும்ல. நீங்க படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை, கத்துக்கங்க. காஸ்மெட்டிக் பத்தி பேச ஆரம்பிங்க, பர்சனல் கேர் பத்தி பேச ஆரம்பிங்க. ஆனா முக்கியமா ஹெல்த் கேர் பத்தி பேசுங்க. எது அதிகமான மக்களுக்கு கொடுக்குமோ அதை பத்தி நிறைய பேசுங்க. அவ்வளோ பேசினா அவ்வளோ காசு இருக்கு. பண்ணலாமா? பண்ணலாமா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துருங்க. மதியானம் முக்கியமாக எவ்வளோ பணம் இருக்குங்க, எந்த அளவுக்கு பணம் இருக்குது, அதை எப்படி சம்பாதிக்கலாம், ஜஸ்ட் ஒரு 1 hour பார்ப்போம். சாரி, கொஞ்சம் அப்படியே ஜஸ்ட் வெளியில் போக கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகுங்க.